நண்பர்களே, கடந்த சில நாட்களா நெறைய புது புது செட்டிங்ஸ்லாம் நம்ம ஒரு வீடியோவா போட்டிருக்கோம். அந்த வீடியோவெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்த்திருப்பீங்க. எல்லாரும் பார்த்திருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பா எல்லாரும் பார்த்திருக்க வாய்ப்பு இல்ல. நெறைய பேர் நீங்க மிஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி நீங்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க. அது எல்லாத்தையும் ஒண்ணா ஒரு வீடியோவா போடணும்னு நான் ஒரு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவ நீங்க முழுமையா வாட்ச் பண்ணுங்க. பல இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோன்ல பயன்படுத்தலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? நம்ம வீடியோக்கு லாய்க் குடுத்தவங்க தொடர்ச்சியா நம்முடைய சேனல சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாரி வீடியோவ எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அத பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி Google Android 15 OS வெற்றிகரமா அறிமுகப்படுத்துனாங்க. அவங்களுடைய Pixel மொபைல்ல. இப்போ இந்த Android 15 எல்லா பிராண்டுகள்லயும் வரத் தொடங்கிருச்சு. ஒரு வாட்டி உங்க ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு செக் பண்ணி பாருங்க. கிடைச்சதுன்னா உடனே அப்டேட்ட குடுத்து அனுபவிக்க தொடங்குங்க. அந்த Android 15ல எனக்கு பிடிச்ச ஒரு இன்ட்ரஸ்டிங்கான செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெஃப்ட் டிடெக்ஷன். ஸோ இந்த தெஃப்ட் டிடெக்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒன்ஸ் இத எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க பொது வெளியில மொபைல பயன்படுத்துறீங்களா? பயப்படாம நீங்க பயன்படுத்தலாம். ஏன்னா, இந்த மொபைல பர்ட்டிகுலர் இந்த தெஃப்ட் டிடெக்ஷன் ஆன் பண்ண அந்த மொபைல யாராச்சும் பறிச்சுட்டு போனாங்கன்னா, ஆன் த வேலே அது வந்து ஆட்டோமேட்டிக்கலி அந்த ஸ்க்ரீன் வந்து லாக் ஆயிரும். அது மட்டும் இல்ல நெறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள்லாம் அதுக்குள்ள இருக்கு. ஸோ அத பத்தி நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, வீடியோ கீழ ஒரு லிங்க் குடுத்துருக்கேன். அந்த லிங்க தட்டி முழுமையா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோன்ல நீங்க கூகுளோட பாஸ்வேர்ட் மேனேஜர எதுக்காக பயன்படுத்துவீங்க? ஆப்ஸோ, வெப்சைட்டோ நீங்க விசிட் பண்ணும்போது, அங்க அந்த லாகின் டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. அத ஒவ்வொரு வாட்டியும் நம்ம லாகின் டீட்டெயில்ஸ குடுக்க முடியாதுல்ல. எல்லாராலயும் எல்லாத்தையுமே மெமரைஸ் பண்ணி வைக்க முடியாதுல்ல. ஸோ இத தவிர்க்கிறதுக்காக நீங்க என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, கூகுளோட பாஸ்வேர்ட் மேனேஜர்ல சேர்த்து வச்சிருப்பீங்க. இந்த மாதிரி நெறைய ஆப்ஸோட டீட்டெயில்ஸ், நெறைய வெப்சைட்டோட லாகின் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கூகுளோட பாஸ்வேர்ட் மேனேஜர்ல நீங்க இப்போ அந்த பாஸ்வேர்ட் மேனேஜர்ல சேர்த்து வச்ச அந்த லாகின் டீட்டெயில்ஸ நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. அதுவும் உங்க டிவைஸ்ல. அப்படி நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணும்போது, அது எந்த ஃபைல் ஃபார்மேட்ல அது எக்ஸ்போர்ட் ஆகும் தெரியுமா? .csv ஃபைல் ஃபார்மேட்ல எக்ஸ்போர்ட் ஆகும். ஸோ இத கூட ஹேக்கர்ஸ் பிரேக் பண்ணிருவாங்க. உங்களோட டீட்டெயில்ஸ திருடிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சமீபத்தில ஒரு நியூஸா படிச்சேன். அது சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோவ தனியா போட்டிருக்கேன். அத நீங்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அதோட லிங்க்க நான் கீழ குடுத்துருக்கேன். தட்டி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கோங்க. என்ன தைரியத்துல Google இந்த அனுமதி குடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. Googleஓட பாஸ்வேர்ட் மேனேஜர இவ்வளவு நாளா Googleஓட ப்ராடக்ட்ல பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். இப்ப திடுதிப்புன்னு Google ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. அதாவது Play Storeல நெறைய தேர்ட் பார்ட்டி பாஸ்வேர்ட் மேனேஜர்லாம் இருக்கு. அதையும் நீங்க நம்முடைய Googleஓட ப்ராடக்ட்ல பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. கூடிய சீக்கிரத்துல இந்த சம்பவம் நடக்க போகுது. அதாவது உங்களுக்கு இந்த Googleஓட பாஸ்வேர்ட் மேனேஜர் பிடிக்கல. எனக்கு இந்த Play Storeல 2, 3 தேர்ட் பார்ட்டி பாஸ்வேர்ட் மேனேஜர் இருக்கு. அது எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. அதில உள்ள இந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் அதில உள்ள ஃபீச்சர்ஸ் எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. ஸோ அத Googleஓட ப்ராடக்ட்ல பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க? ஃபீல் பண்ணிட்டே இருந்திருப்பீங்க. அதுக்கு ஒரு முடிவு வந்துருச்சு. Google அறிவிச்சுட்டாங்க. இனி தேர்ட் பார்ட்டி பாஸ்வேர்ட் மேனேஜர உங்களுடைய உங்களுடைய இல்ல, Googleஓட ப்ராடக்ட்லயும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது சம்பந்தப்பட்ட டீட்டெயிலான விஷயங்கள் கீழ லிங்க் குடுத்திருக்கேன். தட்டி தெரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்க ஆண்ட்ராய்ட் ஃபோன்ல Googleஓட Chrome பிரவுசர அதிகமா பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா, அந்த Chrome பிரவுசர்ல ஒரு அற்புதமான செட்டிங்க சமீபத்தில அறிமுகப்படுத்துனாங்க. இப்ப அந்த செட்டிங்க்கு கொஞ்சம் டிங்கரிங் வேலைலாம் குடுத்து மறுபடியும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது வேற ஒண்ணுமே இல்ல. நீங்க Googleஓட Chrome பிரவுசர ஓப்பன் பண்ணி, ஏதாவது ஒரு வெப் பேஜ நீங்க ஓப்பன் பண்றீங்க. அது 1 கிலோமீட்டர் நீளத்துக்கு ஆர்டிக்கல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அத படிச்சு முடிக்கிறதுக்கு பல மணி நேரம் ஆகும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, அதுல லிசன் டூ திஸ் பேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அத நீங்க தட்டுனீங்கன்னா, கூகுளே அந்த ஆர்டிக்கிளுக்கு என்ன விஷயமோ, அது எல்லாத்தையும் நமக்கு படிச்சு சொல்லிரும். அது மட்டும் இல்ல, ஃபார்வர்ட் இருக்கு, பேக்வர்ட் இருக்கு. ஃபாஸ்ட்டா நீங்க வந்து அத ரன் பண்ணணும்னா அந்த ஃபெசிலிட்டி இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஆர்டிக்கிள வந்து படிச்சு சொல்லுதுல்ல, அத வந்து நீங்க பேக்கிரவுண்ட்ல செட் பண்ணிட்டு மத்த விஷயங்கள கூட நீங்க கவனிக்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்கு. அது எப்படி நீங்க பயன்படுத்தணும்னு உங்களுக்கு ஆசையா இருக்கா? வீடியோக்கு கீழ லிங்க் இருக்கு. அத தட்டி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்க ஆண்ட்ராய்ட் ஃபோன்ல Googleஓட மெசேஜஸ அதிகமா பயன்படுத்துவீங்களா? உங்க ஃபோன்ல டிஃபால்ட்டா ஒரு மெசேஜஸ் அப்ளிகேஷன் இருக்கும். அது இல்லாம நீங்க Googleஓட அந்த மெசேஜஸ் அப்ளிகேஷன பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா, அதுல சமீபத்தில ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயத்த அறிமுகப்படுத்திருக்காங்க. இது முழுக்க முழுக்க ஒரு பிரைவசி சம்பந்தப்பட்ட செட்டிங் அப்படின்னு சொல்லலாம். அதாவது Googleஓட மெசேஜஸ வந்து உங்களோட Google அக்கவுண்ட்ட வந்து இணைச்சிருப்பீங்க. அப்படி இணைக்கும்போது உங்களுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோ இருக்கும். அதே மாரி உங்க அக்கவுண்டோட நேம் இருக்கும். அப்படிதானே?
இந்த 2யும் நீங்க என்ன பண்ணலாம்னா ஹைடு பண்ணலாமா. ஹைடு மட்டும் இல்ல, யார் யாருக்கு தெரியணும், யார் யாருக்கு தெரியக்கூடாது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான செட்டிங்க வந்து கூகுளோட மெசேஜஸ்ல வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. கண்டிப்பா இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். நீங்க ஒரு மெசேஜ ஒருத்தருக்கு அனுப்பும்போது தெரிந்த நபரா இருந்தா கண்டிப்பா உங்களுடைய ப்ரொஃபைல் போட்டோ அதே மாதிரி உங்களோட நேம் அவருக்கு டிஸ்ப்ளே ஆகும். தெரியாத நபருக்கு நீங்க அனுப்பணும் நீங்க நினைச்சீங்கன்னா ஹைடு பண்ணி அவருக்கு மெசேஜ் பண்ணலாம். செமல. இந்த அற்புதமான செட்டிங் கூகுளோட மெசேஜஸ்ல வந்திருக்கு. நானும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். தட்டி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபைனலி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். உங்களுக்கு யாராச்சும் ஒரு இமேஜ் அனுப்புறாங்கன்னா, அந்த இமேஜ பார்த்துட்டு உடனே நம்பிராதீங்க. சில சமயங்கள்ல அது ஏஐல கிரியேட் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கலாம். சரி, அது ஏஐல கிரியேட் பண்ண இமேஜ் தான் அப்படிங்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு கூகுள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த இமேஜ நீங்க என்ன பண்ணுங்க, கூகுள் போட்டோஸ்க்கு அனுப்புங்க. அங்க நீங்க செக் பண்ணிடலாம். இந்த இமேஜ் வந்து ஏஐல கிரியேட் பண்ண இமேஜா அப்படிங்கிறத நாங்க சொல்லிடுவோம் அப்படின்னு கூகுள் சொல்றாங்க. இப்ப இந்த கூகுள் எப்படி சொல்றாங்கன்னா, கூகுள் ஐபிடிசி பெட்டா டேட்டா அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட டைப் வச்சு இந்த இமேஜ் முழுக்க முழுக்க ஏஐல கிரியேட் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணப்பட்டது அப்படிங்கிறத புட்டுன்னு எடுத்து வச்சிருவாங்க. ஸோ இந்த அற்புதமான ஒரு செட்டிங் கூடிய சீக்கிரத்துல கூகுள் போட்டோஸ்ல அறிமுகப்படுத்த போறாங்க கூகுள். எஸ், காத்துருங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோ இருந்தா நீங்க என்ன பண்ணணும், முதல்ல 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த வீடியோல நான் சொன்ன எல்லா விஷயங்களும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ். அதனால 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், இந்த வீடியோ கீழே நிறைய பட்டன் இருக்கு. அதுல ஒண்ணு தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே கமெண்ட் இத பத்தி நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.